பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கான், இவனோட ஐப்ரோ, இவனோட ஹேர் ஸ்டைல், இவனோட மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளா தானே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் போய் ஹீரோ டக்குன்னு கண்ணை முடிச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இவ்வளோ கிட்ட வந்த அப்படின்னும் போது, சாச்சா ஏதோ கொசு மூக்கில் இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்த அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை ஆக்சுவலி தாத்தா உன் மேலேயே ரொம்ப கோபமாக இருக்காரு, என்னை சுத்தமாக தாத்தாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வேற உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்றதுனால அங்கே நம்ம போய் ஒரு வாரம் தாங்கணும்னு மம்மி சொல்லியிருக்காங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் இருக்கும் போது யாரை பற்றியும் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் வந்துட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, கால் எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு மருந்து போட்டு விட மறுபடியும் அப்படின்னு சொல்கிறான். அடியே இப்போ தானே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கடாசினேன், இப்போ எதுக்கடி என்ன போட்டு விட சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ 3 வருஷம் நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்காக நீ எதுவும் செய்ய மாட்டா தானே, அப்போ நீ போட்டு விட மாட்டேன்னா நானும் போட்டுக்கவே மாட்டேன், அது அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவனே வந்து மருந்து போட்டு விடுறான். நான் பிறந்ததுலேருந்து முறையாக 1460 நாள் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், நீ என்னை கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணவே இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட வந்து என் ஞாபகமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவன் எதுவுமே பதில் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு செம்மையாக கோவம் வரும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதை தான் மிஸ் பண்ணேன், மற்றபடி வேறு எதையும் மிஸ் பண்ணலைன்றான். இவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அடே ஏண்டா நான் என்ன உனக்கு அடி வாங்கியா, நான் அடி வாங்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா உனக்கு குத்தைக்கு விட்டுருக்காங்களா என்ன உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் சின்ன பசங்கள்லாம் பெரியவங்க கிட்ட அடி வாங்கி தான் ஆகணும், அப்போ தானே உங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு வரும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறா. இங்கே என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறா. அப்போ உடனே என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவனை வந்து இவன் மாதிரி இருக்கான் அப்படின்னு நினச்சி தான் வந்து லவ் பண்ணியிருக்கா, வேறு வழியே இல்லாமல். ஆனால் அவன் வந்து செமையாக இவகிட்ட, இவ பணக்காரி இல்லையா, அதனால காசு கீசெல்லாம் வாங்கிக்கிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி ஜாலியாக இருந்திருக்கான். அதெல்லாம் தெரிஞ்ச உடனே தான் பிரேக்கப் பண்ணிவிட்டு இவ வந்து ஃபாரின் போயிருக்கா. இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமாடி, இப்போ வந்து குஹி பயங்கர பெரிய ஆள் ஆயிட்டான், நல்லா வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக சம்பாதிக்கிறான், அந்த பொண்ணை அவன் பிரேக்கப்பும் பண்ணிட்டான், நீ வேணும்னா அவன் கூட பேச்சப் பண்ணிக்கோயே அப்படின்னு ஃப்ரெண்டு கலாச்சிக்கிட்டு இருக்கா.